அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது EMIS Udise Plus டேட்டாவை வெரிஃபை பண்ணி சொல்லி டிக்ளரேஷன் பண்ணணும். இது ரெண்டு ஒர்க்கும் நம்ம எப்படி பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். டீச்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் எமிஸ் வெப்சைட்ல லாகின் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்கூல் Udise கோட் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணோடனே இந்த மாதிரி நமக்கு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல இங்க கீழே இருக்கு இல்லைங்களா, Udise Plus லெஃப்ட் சைட்ல Udise Plus அண்ட் Udise Plus ரிப்போர்ட், இது ரெண்டு தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் Udise Plus கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன வந்திருக்குன்னா டவுன்லோட் ஸ்கூல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த டேப்ல இன்னொரு டேப்ல அந்த நம்ம ஸ்கூலோட டேட்டா ஓபன் ஆயிடும். இங்க மேல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிரிண்ட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் கொடுத்தாலே என்ன ஆயிடும், உங்களுக்கு பிரிண்ட் வரும். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல எனக்கு பிடிஎஃப் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் பிடிஎஃப் இருக்கு, அது மூலமா என்ன பண்ணிக்கலாங்க, நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கூட என்ன ஆயிடும், சேவ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஓப்பன் ஆன உடனே நீங்க சேவ் கொடுத்தோ இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டேட்டாவை என்ன பண்ணணும், EMIS வெப்சைட்ல நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணிருக்கோமா சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணுங்க. இதுல மெஜாரிட்டி டேட்டா வந்து ஸ்கூலோட மெயின் டேட்டா, அதாவது நம்ம ஸ்கூலோட நேம், மேனேஜ்மெண்ட், என்ன அஃபிலியேஷன், நம்மளுடைய பிரைமரி லெவல், அதாவது லோயஸ்ட் கிளாஸ் என்ன, ஹையஸ்ட் கிளாஸ் என்ன, நம்மளுடைய ஏரியா அண்ட் நம்மளுடைய டேட்டாலாம் இதுல கொஞ்சம் இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேட்டா ஸ்கூல் டீட்டெயில் வந்துருங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியும், ஒரு சிலது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஸ்கூல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். அதுல ஏதாவது நம்ம பண்ண முடியாது. இப்ப மேனேஜ்மெண்ட்டோ இல்ல வேற ஏதாவது டேட்டா தவறுதலா இருந்தா அதுல ஒரு சில நம்ம எடிட் பண்ண முடியாது. அந்த எடிட் பண்ண முடியாத தகவல்கள் கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் கன்சர்ன் BRTE மூலியமாவோ இல்ல நம்ம CO ஆபீஸ் மூலியமா தான் என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அது நம்மளாவே ஒரு சிலது என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்ப நம்ம ஸ்கூல் நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இல்ல நம்ம மேனேஜ்மெண்ட் தவறுதலா இருக்கு, இல்ல நம்ம கிளாஸ் வந்து இப்ப நம்ம ஸ்கூலோட கிளாஸ் வந்து ஹையஸ்ட் கிளாஸ் மாறுது, 8ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் மாறுது, அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம CO ஆபீஸ் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த தகவலை நம்ம அவங்களுக்கு சொல்லிதான் பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்துருங்க. பார்ட் 2. பார்ட் 2ல ஸ்கூல் டீடைல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனாரிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. இங்க வந்து மெஜாரிட்டி பீப்புள் அவங்களுடைய மதர் டங்ல படிக்கிறாங்களா அந்த மாதிரி தகவல் கேட்கறாங்க, எஸ் கொடுங்க. என்னென்ன நம்ம மீடியம் மெயின்டைன் பண்றோம், என்னென்ன லாங்குவேஜ் கத்துறோன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்டு ஆஃப் ஸ்கூல் ஃபார் செகண்டரி செக்ஷன், ஹையர் செகண்டரி செக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்கூல் வந்து பிரைமரி ஸ்கூலா இருக்கும் பட்சத்தில் இந்த ரெண்டு டேட்டா என்ன கொடுக்கணும், நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க போங்க, போயிட்டு ஸ்கூல் டீடைல் அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. எது கரெக்ஷனோ அந்த ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லைன்னா அது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இந்த கரெக்ஷன் வந்து அப்படியே இங்க என்ன பண்ணிடணும், இங்க நம்ம அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிடணும். இப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுச்சு, நம்ம நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா. இப்ப ஜஸ்ட் மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம அதே பேஜ் வரும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு ப்ராப்ளம் என்ன பண்ணியாச்சு, நம்ம இந்த ரெண்டு தவறையும் சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரம் பிரைமரி ஸ்கூல் செக்ஷன், அதாவது நம்ம ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலா இருந்தா நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தான், 0 கிலோமீட்டர் தான். அடுத்தது நம்மள இருந்து 6 to 8 உள்ள ஸ்கூல் எவ்வளவு தூரம், 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் எவ்வளவு தூரம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ள எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இது நம்ம கிலோமீட்டர் கரெக்டா கொடுத்துருக்குமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல் வெதர் ரோட்ஸ், நம்ம எல்லா ரோட்லயும் நம்ம அப்ரோச்சபிள் ரோடா இருக்கா நம்மளுக்கு அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ், ஓகேங்களா. ரோடு எவ்வளவு தூரம் இருக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கேக்குறாங்க, அதாவது அவன் அப்ரோச் பண்ண முடியல, ரோடு நல்லா இல்லைன்னா மீட்டர் கொடுக்கணும். நம்ம எஸ் கொடுத்தா எனக்கு தேவையில்லைங்க, மீட்டர் தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுக்கு எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் 1 to 5th எல்லாத்தையும் எத்தனை செக்ஷன், ஒரு செக்ஷனா ஒன்னு கொடுங்க. இல்ல சில பேர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 செக்ஷன் இருக்குன்னா அப்ப 2 கொடுங்க. நம்ம ஸ்கூல் எத்தனை செக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுங்க, இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் LKG UKG இருந்ததுன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து எரர் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எரர்னா, இப்போ 1வது எவ்வளவு அட்மிஷன் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ 1வதுல நம்ம இங்க எவ்வளவு அட்மிஷன் கொடுத்துருக்கோம், பாய்ஸ்ல யாருமே இல்ல, கேர்ள்ஸ் மட்டும் ஒரு ஆள், அதாவது 6 வயசு உள்ள ஒரு ஆள், 7 வயசுல 3 ஆள், மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்கோம்.
இந்த 4 பேர் இங்க டேலி பண்ணணும். நாம இங்க என்ன பண்ணாம வச்சிருக்கோம், டேலி பண்ணாம வச்சிருக்கோம். இந்த 4 பேரு சேம் ஸ்கூல்ல இருந்து வராங்களா, அனதர் ஸ்கூல்ல இருந்து வராங்களா, அங்கன்வாடியில இருந்து வராங்களான்னு கேக்குறாங்க. அதாவது சேம் ஸ்கூல்னா அங்க நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி இருந்தா சேம் ஸ்கூல் கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல இல்லைன்னா அனதர் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க. இல்ல சார் சரௌண்டிங்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லே இல்லைன்னா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அங்கன்வாடியில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப 4 பேர் எங்க பண்ணீங்க, அங்கன்வாடினா அங்கன்வாடி போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரைனிங் டீடைல் பார்ட் 3. இதுல ட்ரைனிங் டீடைல்ல நம்பர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எல்லாருமே சேமா போடணும். 5 பீரியட்லாம் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் 210 தான் வரணும் மினிமம். ஓகேங்களா, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஒர்க்கிங் ஹவர் ஃபார் சில்ட்ரன், இது வந்து சம்டைம் 12 ஹவர்ஸ்க்கு மேல போட்டிருக்காங்க. சில ஸ்கூல் வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 12 ஹவர்ஸ்க்கு மேல போடக்கூடாது சொல்லிட்டு. ஓகேங்களா, இங்க பாருங்க. அதே போல டீச்சர்ஸ், ஓகேவா, பையனை விட டீச்சர் நம்ம ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருப்போம். அப்ப 2 பேருக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேம் டைம் கொடுக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த டேட்டா வாங்க எடுத்து போயிட்டு மாத்தணும். அது மாதிரி நம்ம இந்த இடத்துல 1 வருது இல்லைங்களா, அதுல எஸ்ன்னு அர்த்தம். ஓகேங்களா, நம்ம சிசி ரெக்கார்டை மெயின்டைன் பண்றோமா அப்படின்னு கேட்டா எஸ், 1 கொடுத்துருக்காங்க. 1க்கு என்ன மீனிங்னா எஸ்ன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் டேஸை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாம இங்க நம்பர் 2 கொடுத்துருக்கோம், அதாவது பிரைமரி கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஸ்கூல்ல ஒரு ஹைஸ்கூலா இருந்ததுன்னா அப்ப 6 to 8 தனியா தரணும், 9th 10th தனியா தரணும். ஹையர் செகண்டரியா இருந்தா 6 to 8 தனி, 9th 10th தனி, 11th 12th தனி. அந்த மாதிரி 3 டேட்டாவை கொடுக்கணும். மிடில் ஸ்கூல்ல வந்து 2ஆ கொடுக்கணும், பிரைமரி தனியாவும் அப்பர் பிரைமரி தனியாவும் கொடுக்கணும். இதுல ஒரு சின்ன தவறு நடந்திருக்கு பாருங்க. பார்ட் 3ல ட்ரைனிங் டீடைல்ல கேட்டகரி 2 1ன்னு இருக்கு. இந்த 2 எதை குறிக்குது, 1 எதை குறிக்குது நமக்கு தெரியாது. நீங்க போனீங்கன்னா தெரியும். ஓகேங்களா, 1 எதை குறிக்குதுன்னா ப்ரீ பிரைமரி ஸ்கூல், இங்க பிரைமரி ஸ்கூல். இப்ப நம்ம ஸ்கூல்ல ப்ரீ பிரைமரி, அதாவது எல்கேஜி யூகேஜி இல்லைன்னா இங்க என்ன பண்ணவே தேவையில்ல, நம்ம இதை கொடுக்கவே தேவையில்ல. அப்ப நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல்ல ப்ரீ பிரைமரி இருக்குன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அப்ப என்ன பண்ணுங்க, இந்த தவறுதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா மேல போயிட்டு டெலிட் ஆப்ஷன் கொடுங்க. டீச்சர்ஸ் ஆஸ் யூஷுவல் எமிஸ் வெப்சைட்ல லாகின் பண்ணிடுங்க. உங்களுடைய ஸ்கூல் யூடிஎஸ் ஸ்கூல் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு பேஜ் ஓபன் ஆகும். இந்த பேஜ்ல இங்க கீழே இருக்கு இல்லைங்களா, யூடிஎஸ் பிளஸ், லெஃப்ட் சைட்ல யூடிஎஸ் பிளஸ் அண்ட் யூடிஎஸ் பிளஸ் ரிப்போர்ட், இது 2 தான் நம்ம என்ன பண்ணணும், இப்ப வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் யூடிஎஸ் பிளஸ் கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன வந்திருக்குன்னா டவுன்லோட் ஸ்கூல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் அதை என்ன பண்ணுங்க, ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு அடுத்த டேப்ல, இன்னொரு டேப்ல அந்த நம்ம ஸ்கூலோட டேட்டா ஓபன் ஆயிடும். மேல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிரிண்ட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பிரிண்ட் கொடுத்தாலே என்ன ஆயிடும், உங்களுக்கு பிரிண்ட் வரும். உங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே பிரிண்ட் வேணாலும் பிரிண்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்ல எனக்கு பிடிஎஃப் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சேவ் ஆஸ் பிடிஎஃப் இருக்கு, அது மூலமா என்ன பண்ணிக்கலாங்க, நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கூட என்ன ஆயிடும், சேவ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, ஓப்பன் ஆன உடனே நீங்க சேவ் கொடுத்தோ இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்து கையில எடுத்து வச்சுக்கோங்க. கையில எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு டேட்டாவை என்ன பண்ணணும், இஎம்ஐஎஸ் வெப்சைட்ல நம்ம கரெக்டா ஃபீட் பண்ணிருக்கோமா சொல்லிட்டு வெரிஃபை பண்ணணும். ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணுங்க. இதுல மெஜாரிட்டி டேட்டா வந்து ஸ்கூலோட மெயின் டேட்டா, அதாவது நம்ம ஸ்கூலோட நேம், மேனேஜ்மெண்ட், என்ன அஃபிலியேஷன், நம்மளுடைய பிரைமரி லெவல், அதாவது லோயஸ்ட் கிளாஸ் என்ன, ஹையஸ்ட் கிளாஸ் என்ன, நம்மளுடைய ஏரியா அண்ட் நம்மளுடைய டேட்டா எல்லாம் இதுல கொஞ்சம் இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேட்டா ஸ்கூல் டீடைல் வந்துருங்க. அதுல ஏதாவது கரெக்ஷன் பண்ண முடியும், ஒரு சிலது மட்டும் தான் நம்ம பண்ண முடியும் ஸ்கூல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும். அதுல ஏதாவது நம்ம பண்ண முடியாது. இப்ப மேனேஜ்மெண்ட்டோ இல்ல வேற ஏதாவது டேட்டா தவறுதலா இருந்தா அதுல ஒரு சில நம்ம எடிட் பண்ண முடியாது. அந்த எடிட் பண்ண முடியாத தகவல்கள் கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் கன்சர்ன் பிஆர்டி மூலியமாவோ இல்ல நம்ம சிஓ ஆபீஸ் மூலியமா தான் என்ன பண்ண முடியாது, நம்ம அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அது நம்மளாவே ஒரு சிலது என்ன பண்ண முடியாது, மாத்த முடியாது. இப்ப நம்ம ஸ்கூல் நேம்ல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு, இல்ல நம்ம மேனேஜ்மெண்ட் தவறுதலா இருக்கு, இல்ல நம்ம கிளாஸ் வந்து இப்ப நம்ம ஸ்கூலோட கிளாஸ் வந்து ஹையஸ்ட் கிளாஸ் மாறுது, 8ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் மாறுது, அந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம சிஓ ஆபீஸ் மூலியமா தான் பண்ண முடியும். ஸோ அப்ப அந்த தகவலை நம்ம அவங்களுக்கு சொல்லிதான் பண்ண முடியும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்துருங்க. பார்ட் 2. பார்ட் 2ல ஸ்கூல் டீடைல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனாரிட்டி அப்படின்னு கேக்குறாங்க. நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. இங்க வந்து மெஜாரிட்டி பீப்புள் அவங்களுடைய மதர் டங்ல படிக்கிறாங்களா அந்த மாதிரி தகவல் கேட்கறாங்க, எஸ் கொடுங்க. என்னென்ன நம்ம மீடியம் மெயின்டைன் பண்றோம், என்னென்ன லாங்குவேஜ் கத்துறோன்னு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போர்டு ஆஃப் ஸ்கூல் ஃபார் செகண்டரி செக்ஷன், ஹையர் செகண்டரி செக்ஷன் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஸ்கூல் வந்து பிரைமரி ஸ்கூலா இருக்கும் பட்சத்தில் இந்த 2 டேட்டா என்ன கொடுக்கணும், நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, இங்க போங்க, போயிட்டு
ஸ்கூல் டீடைல் அப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் இங்க கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. எது கரெக்ஷனோ அந்த ஃபார்மை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லைன்னா அது அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இந்த கரெக்ஷன் வந்து அப்படியே இங்க என்ன பண்ணிடணும், இங்க நம்ம அந்த எரரை ரெக்டிஃபை பண்ணிடணும். இப்ப இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுச்சு, நம்ம நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப ஜஸ்ட் மறுபடியும் என்ன பண்றோம், நம்ம அதே பேஜ் வரும். ஓகே, இப்ப இந்த ரெண்டு ப்ராப்ளம் என்ன பண்ணியாச்சு, நம்ம இந்த ரெண்டு தவறையும் சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரம் பிரைமரி ஸ்கூல் செக்ஷன், அதாவது நம்ம ஸ்கூல் பிரைமரி ஸ்கூலா இருந்தா நமக்கு எவ்வளவு கிலோமீட்டர் தான், 0 கிலோமீட்டர் தான். அடுத்தது நம்மள இருந்து 6 to 8 உள்ள ஸ்கூல் எவ்வளவு தூரம், 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் எவ்வளவு தூரம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் உள்ள எவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, இது நம்ம கிலோமீட்டர் கரெக்டா கொடுத்துருக்குமா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல் வெதர் ரோட்ஸ், நம்ம எல்லா ரோட்லயும் நம்ம அப்ரோச்சபிள் ரோடா இருக்கா நம்மளுது அப்படின்னா எஸ் ஆர் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இன் மீட்டர்ஸ், ஓகேங்களா? ரோடு எவ்வளவு தூரம் இருக்கு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா கேக்குறாங்க, அதாவது அவன் அப்ரோச் பண்ண முடியல, ரோடு நல்லா இல்லைன்னா மீட்டர் கொடுக்கணும். நம்ம எஸ் கொடுத்தா எனக்கு தேவையில்லைங்க, மீட்டர் தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, நம்மளுல எத்தனை செக்ஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம ஸ்கூல் 1 to 5th எல்லாத்தையும் எத்தனை செக்ஷன், ஒரு செக்ஷனும் ஒன்னு கொடுங்க. இல்ல சில பேர் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 செக்ஷன் இருக்குன்னா அப்ப 2 கொடுங்க. நம்ம ஸ்கூல்ல எத்தனை செக்ஷன் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுங்க, இங்க கொடுக்கணும். நெக்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி இருந்ததுன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இங்க வந்து எரர் வரும்னு சொல்லியிருக்காங்க. என்ன எரர்னா, இப்போ 1வது எவ்வளவு அட்மிஷன் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. இப்போ 1வதுல நம்ம இங்க எவ்வளவு அட்மிஷன் கொடுத்துருக்கோம், பாய்ஸ்ல யாருமே இல்ல, கேர்ள்ஸ் மட்டும் ஒரு ஆள், அதாவது 6 வயசு உள்ள ஒரு ஆள், 7 வயசுல 3 ஆள், மொத்தம் 4 பேர் கொடுத்துருக்கோம். இந்த 4 பேர் இங்க டேலி பண்ணணும். நம்ம இங்க என்ன பண்ணாம வச்சிருக்கோம், டேலி பண்ணாம வச்சிருக்கோம். இந்த 4 பேரு சேம் ஸ்கூல்ல இருந்து வராங்களா, அனதர் ஸ்கூல்ல இருந்து வராங்களா, அங்கன்வாடியில இருந்து வராங்களான்னு கேக்குறாங்க. அதாவது சேம் ஸ்கூல்னா அங்க நம்ம ஸ்கூல்ல எல்கேஜி யூகேஜி இருந்தா சேம் ஸ்கூல் கொடுக்கலாம். நம்ம ஸ்கூல்ல இல்லைன்னா அனதர் ஸ்கூல்ல இருந்து வந்திருப்பாங்க. இல்ல சார் சரௌண்டிங்ல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இல்லைன்னா அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, அங்கன்வாடியில இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அந்த 4 பேர் எங்க பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 4 கமிட்டி டீடைல். இதுல கமிட்டி டீடைல்ல என்னென்ன கமிட்டி நம்ம ஸ்கூல்ல மெயின்டைன் பண்றோன்றதுதான். இதுல நம்ம ஸ்கூலுக்கு டிஎல்இ டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல், சப்ளிமெண்டரி மெட்டீரியல் 89ல வந்திருக்கிறதுக்கு யாரும் எஸ் கொடுங்க. நம்ம ஸ்கூல்ல இப்ப இந்த ஒரே செக்ஷன் பாருங்க, ப்ரீ பிரைமரி, பிரைமரி, அப்பர் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, இந்த எல்லா செக்ஷனுக்கும் எது எதுல அப்ளிகபிள் டெக்ஸ்ட் புக் வந்திருக்கா, எஸ்னா எஸ், நோனா நோ, நாட் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள். இப்ப பிரைமரி ஸ்கூல்ல இருந்தா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அதுக்கு மட்டும் எஸ் கொடுத்துட்டு இதில் நாட் அப்ளிகபிள் கொடுத்துறாங்க. ஸோ உங்களுக்கு எது இல்லையோ அங்க என்ன கொடுக்கணும், நாட் அப்ளிகபிள் கொடுக்கணும், பிளாங்கா விடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் எப்ப முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு பிஓ எப்போ வந்திருக்காங்க, அகாடமிக்கு, இல்ல ஆடிட்னா ஆடிட்டு, என்னென்ன டேட்ல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இங்க நம்ம ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்எம்சி கான்ஸ்டியூட்டட், எப்ப அது வந்து எஸ்எம்சி நம்ம ஸ்கூல் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்னா எஸ், நோனா நோ கொடுங்க. சில எய்டட் ஸ்கூல் நோ சொல்றாங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நோ தான். ஓகேங்களா? ஸோ அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் எஸ் வருங்க, எஸ் கொடுங்க. டோட்டல் நம்பர் எஸ்எம்சி மொத்தம் எத்தனை பேர் வரணும், 20 பேர் எஸ்எம்சி மெம்பர் வரணும். ஓகேங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் வரணும், 20 பேரு. ஜியோ எப்ப போட்டிருக்காங்க, 213, டேட் வந்து 26/12/2011 எஸ்எம்சி ஜியோ போட்டிருக்காங்க. அந்த ஜியோ பிரகாரம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க. ஸோ அப்ப நம்ம இங்க என்னதான் கொடுக்கணும், இங்க 20 பேர் கொடுக்கணும். அதுல எத்தனை பேர் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அதுல எத்தனை பேர் எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அது எத்தனை பேர் டீச்சர் இருக்காங்க, அது மாதிரி என்ன பண்ணணும், ஃபுல்லா நம்ம அந்த கைட்லைன்ஸ் பிரகாரம் ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸ்எம்சியோட பேங்க் டீடைல், ஐஎஃப்எஸ்சி நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நேம், பிரான்ச் நேம் எல்லாம் கொடுக்கணும். எஸ்எம்சி எப்ப கான்ஸ்டியூட் பண்ணது, இயர் வந்து 2012. அவங்களுடைய எஸ்எம்சியோட தலைவி, அவங்களுடைய செல்போன் நம்பர். நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல் டெவலப்மெண்ட், எஸ்எம்சி எஸ்எம்டிசி ரெண்டும் சேமான்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இது நம்ம ஸ்கூலுக்கு, அதாவது ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி மட்டும்தான் இது ரெண்டுமே இருக்கும், எஸ்எம்சி இருக்கும், எஸ்எம்டிசி இருக்கும். இது அவங்க தான் ஃபில்அப் பண்ணணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்குமே நாம இந்த இடத்துல என்ன ஃபில்அப் பண்ணணும்னா, நாட் அப்ளிகபிள் ஒரு ஆப்ஷன் இருந்தா என்ன பண்ணலாம், அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், நோதான். இங்க நோதான் இருக்குது. ஓகேங்களா? இங்க எஸ் கொடுத்துட்டீங்கன்னா, இன்கேஸ் இங்க எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு டீட்டெயில் வரும். எஸ்எம்டிசி யாரா இருக்காங்க, அவங்கள எத்தனை பேரு, அவங்க எத்தனை பேர் பேரண்ட், எத்தனை பேர் டீச்சர், அவங்களோட அந்த எஸ்எம்டிசியோட அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் நேம் எல்லாமே கேட்கும். நெக்ஸ்ட் எஸ்பிசி ஸ்கூல் பில்டிங் கமிட்டி, இது வந்து யாருக்குன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் மேக்ஸிமம் இருக்கும். அதே போல அகாடமிக் கமிட்டி, பிடிஏ வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல்ல இருக்கும்.
பிரைமரி ஸ்கூல்ல பிடிஏ கிடையாது. ஸோ இந்த மீதி 3 என்ன பண்ணணும், நம்ம ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், பார்த்து ஃபில்அப் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 5 லேண்ட் டீடைல். லேண்ட் டீடைல் பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்ட் அவைலபிள் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ கேட்டிருக்காங்க, 2800 கொடுத்துருக்கோம். மினிமம் வந்து 2500 இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஸோ அது கம்மி அந்த ஸ்கூலுமே இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, 2500 மினிமம் உங்களுக்கு இது பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல லேண்ட் ஓனர்ஷிப் கேட்டிருக்காங்க. மேக்சிமம் எல்லா ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே ஓன்ட் பில்டிங் தான், அதாவது ரெண்டல் ஃப்ரீ பில்டிங் அது மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் பவுண்டரி வால், பார்டு வயர் ஃபென்சிங். உங்களுக்கு வந்து ஃபுல்லா இருந்ததுன்னா பக்கா கொடுங்க, பார்ஷியல்னா பார்ஷியல் கொடுங்க, பக்கா பாதி உடஞ்சிருக்குன்னா பக்கா பட் புரோக்கன் அது மாதிரி கொடுங்க. என்ன டைப் ஆஃப் சொல்லுங்க. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் பவுண்டரி இன் மீட்டர்ஸ். பெரிமீட்டர்ன்றது நம்மளுடைய நீள அகலம் மொத்த கூடுதல் தான் என்ன பண்றாங்க இங்க கொடுத்துருங்க, ஓகேங்களா. அதுல எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னா, இப்ப இங்க பார்பு ஒயர்னால என்ன பண்ணிட்டாங்க, 0 போட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு கட்டிருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மீதி என்ன வேண்டியது, கட்ட வேண்டியது அவங்க என்ன பண்ணுவாங்க, வருங்காலத்துல சாங்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் பில்டிங். இந்த பில்டிங் ஆர் பிளாக்ஸ் வந்து தனித்தனியா, ஓகேங்களா, தனித்தனியா எத்தனை பிளாக் இருக்கு அப்படி பார்த்தா நம்ம இந்த ஸ்கூல்ல இப்ப 2 இது இருக்கு. இப்ப பக்கான்றது எதை குறிக்குதுன்னா, தளம் போட்ட பில்டிங்க பக்கான்னு சொல்லுவோம், ஓடு போட்ட பில்டிங்க பார்ஷியலி பக்கா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இப்ப பக்கான்றது எத்தனை ஃப்ளோர், ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 ஃப்ளோர், ஓகேங்களா. உங்களுக்கு தலைமை இல்லைனாலும் 1 ஃப்ளோர் காமிக்கணும். இதுல உங்களுக்கு எத்தனை லேப் இருக்கு, ஆஃபீஸ் ரூம், லேபு, கம்ப்யூட்டர், ஸ்டாஃப் ரூம் அது மாதிரி போட்டிருங்க. இதுல மெயினா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ். இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. இங்க 2 இருக்கு, இங்க 0. அதுவும் குட் கண்டிஷன், மைனர் ரிப்பேர், மேஜர் ரிப்பேர், இது 3 கூட்டினா 1 வரணும். இப்ப இங்க 2 இருக்கு, 2 கூட்டல் 0, இங்க 2 ஆயிடுச்சு. அப்ப கிளாஸ் ரூம் பர்பஸ் யூஸ் எத்தனை இருக்கு, 2 இருக்கு. இங்க மைனர் ரிப்பேர் 0, மேஜர் ரிப்பேர் 0, குட் கண்டிஷன் 2. அப்ப 2 டேலி ஆயிடுச்சு. அப்ப இந்த பிளாக்ல என்ன பண்ண இல்ல, கரெக்டா டேலி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த பிளாக் வாங்க. அடுத்த பிளாக் பார்ஷியலி பக்கா. இங்கே 1 ஃப்ளோர், இங்க எத்தனை ரூம் இருக்கு, 1 ரூம் இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ் நாட் இன்ஸ்ட்ரக்ஷனல் பர்பஸ் வந்து 0. ஸோ அப்ப மொத்தம் 1. அப்ப குட் கண்டிஷன் 0, மேஜர் ரிப்பேர் 0, மைனர் ரிப்பேர் 1. ஸோ அப்ப இது மேஜர், மைனர், குட் கண்டிஷன் 3 கூட்டினா 1 வருது. இங்க ஒரு 1 டேலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ் ரூம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது. டெஸ்க் எல்லாருக்கும் இருக்கா, இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. லேம்ப் எல்லா பில்டிங்கும் இருக்கணும், ஒரு பில்டிங்க்கும் இருக்கணும், ஒரு பிளாக்குக்கும் இருக்கணும், அது மாதிரி பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் ரீடிங் கார்னர் எத்தனை புக்ஸ் இருக்கு அந்த மாதிரி போட்டுருங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டாய்லெட்ஸ் ஃபார் ஸ்டாஃப் அப்படி கேட்டுருங்க. மேக்சிமம் எந்த ஸ்கூல்லயும் ஸ்டாஃப்க்குன்னு டாய்லெட் கொடுக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல, பிரைவேட் ஸ்கூல் வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டாய்லெட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, எத்தனை இருக்கு, எத்தனை நாட் இன் யூஸ். நாட் இன் யூஸ்னா அது என்ன பண்ணணும், யூஸ் கொண்டு வரணும், கொடுக்குற கிராண்ட் பயன்படுத்தி கிராண்ட் கொண்டு வரணும். அடுத்தது யூரினல்ஸ் ஹேவ் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா, ரன்னிங் வாட்டர் ஃபெசிலிட்டி டாய்லெட்ல, ஃபிளஷிங் கிளீனிங் இருக்கா இல்லையா அது மாதிரி கேட்டுருங்க. நீங்க எத்தனை டாய்லெட் இருக்கோ அத்தனை டாய்லெட் அங்க என்ன பண்ணணும், இருக்குன்னு காமிக்கணும், இல்லைன்னா ரெடி பண்ணணும். இஸ் சானிட்டரி ஒர்க்கர் என்கேஜ்டு, எல்லா ஸ்கூல்லுமே சானிட்டரி ஒர்க்கர் இருக்காங்க அவங்க. நெக்ஸ்ட் லேண்ட் அவைலபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், எஸ் கொடுங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா, நம்ம பிளே கிரவுண்ட் எவ்வளவு இருக்குதோ அது ஈக்குவலா இருக்கலாம், அதோட கம்மியா இருக்கலாம், ஓகேங்களா. அதுக்கு மேல காமிக்க முடியாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிளே கிரவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு காமிச்சிருக்கோம் மேல, அதோட கம்மியா தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வெதர் ஸ்கூல் ஹாஸ் பீன் நாப்கின் வெண்டிங் மிஷின், ஓகேங்களா. சில ஸ்கூல்ல இருக்குது, புதுசா கொடுத்த பில்டிங்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. எந்த எஸ் கொடுங்க, இல்லைன்னு நோ கொடுத்துருங்க. அடுத்து ஹேண்ட் வாஷிங் ஸ்டேஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அதுக்கடுத்து சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், ஓகேங்களா. உங்க டேப் வாட்டரா இல்ல என்ன டைப் ஆஃப் வாட்டர், இங்க நம்பர் இருக்கும். நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்க டீடைல்டா இருக்கும் என்ன டைப் ஆஃப் நம்மளது இருக்குன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது வெதர் சோலார் பேனல் அவைலபிள் இந்த ஸ்கூல். சில ஸ்கூல்ல இப்ப கொடுத்துருக்காங்க, அப்ப என்ன பண்ணுங்க, எஸ் கொடுங்க. கிச்சன் கார்டன் இருக்கா பாருங்க, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ஈச் டஸ்ட்பின் எல்லா ரூம்லயும் இருக்குதா அது சொல்லிட்டு பாருங்க. இல்ல ஒரு சிலது டிஃபால்ட்டா நோன்னு இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, பொறுமையா கவனிச்சு பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் 6 ஸ்கூல் இன்வென்ட்ரி. இஸ் கேல் லேப் அவைலபிள் இன் த ஸ்கூல். ஸோ கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா, லேப்டாப் கிடையாது, கம்ப்யூட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா கேல் லேப் என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். ஐசிடி லேப்
அப்படின்றது அது இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ரொஜெக்டரோட கொடுத்துருந்தாங்கன்னா ஐசிடி லேப் எஸ் வரும். ஸ்கூல் லேப் எலக்ட்ரிசிட்டி ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க, இங்கேயும் மறுபடியும் கேட்டிருக்காங்க, எஸ் கொடுங்க. இங்க நம்ம இதுல எத்தனை லேப்டாப்ஸ் இருக்கு, எத்தனை ஒர்க்கிங் அந்த மாதிரி கேட்கறாங்க, எத்தனை சிஸ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பிசிஸ் வித் இன்டகிரேட்டட் லேர்னிங் டிவைசஸ். ஓகேங்களா, புதுசா கொடுத்த அந்த இது இருக்குங்களா அதுதான் வரும். ஓகேங்களா, டிஜிட்டல் போர்டு, சர்வர், ப்ரொஜெக்டர், இதெல்லாம் வந்து இப்ப நம்ம புதுசா இது கொடுத்துருக்காங்க ஐஎன் ஹையர் செகண்டரி, அந்த இதுல வரும். இதுல நெக்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல வெப் கேமரா இருக்கா, பிரிண்டர் இருக்கா, ஜெனரேட்டர், இன்டர்நெட், டிடிஹெச், இ கண்டென்ட், ரிசோர்சஸ் என்னென்னலாம் இருக்கோ நம்ம என்ன பண்ணோம் எல்லாத்தையும் எஸ்ஆர் நோ அப்படியே கொடுத்துட்டு வாங்க. நெக்ஸ்ட் டிவார்மிங் டேப்லெட்ஸ். ஓகேங்களா, அது வந்து இங்க எத்தனை டோஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. மெடிக்கல் செக்அப் கண்டிப்பா நடந்திருக்கும் ஒரு வருஷமும். ஸோ என்ன பண்ணுங்க, எஸ் கண்டிப்பா எஸ் கொடுங்க, அந்த டேட் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் நம்ம பிள்ளை கொடுத்துருப்பாங்க பெரிய பிள்ளைங்களுக்கு, எஸ்ஆர் நோ பார்த்து கொடுங்க. நெக்ஸ்ட் லேப் ஃபெசிலிட்டி நமக்கு தனியா இருக்கா இல்ல ஃபுல் கண்டிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஃபுல் போர்ஷன்ல இருந்ததுன்னா ஃபுல்லி எக்யூப்டு, இல்ல நாட் எக்யூப்டு, இல்ல பார்ஷியலி அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க, இது கொடுங்க. இது பிரைமரி ஸ்கூலா இருந்தா நாட் அப்ளிகபிள் இருந்தா நாட் அப்ளிகபிள் கொடுங்க, ஏன்னா இது ஒன்லி ஃபார் யாருக்கு தான் ஹை அண்ட் ஹையர் செகண்டரி கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் 7 ஃபண்ட்ஸ். இந்த ஃபண்ட் பொறுத்த வரைக்குமே எல்லாமே என்னன்னா லாஸ்ட் இயர் 2018-19 தான் அவங்க கேட்கறது. நெக்ஸ்ட் ஃபண்டு. இந்த ஃபண்ட் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் இயர் ஃபண்டு தான். 2018-19 ஃபண்ட் டீட்டெயில் தான் கேட்கறாங்க, 19-20 கேட்கல. அதனால 2018-19 என்ன ஃபண்டு வந்தது, அதுல மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு ஏதாவது வந்திருக்கா, அதாவது அமௌண்ட் வந்திருந்தா டிரான்ஸ்போர்ட் எஸ்கார்ட்ல பண்ணணும். மற்றபடி வீல் சேரோ, ஹியரிங் எய்ட், லோ விஷன் கிட், பிரைல் கிட்ல வந்துன்னா இங்க பண்ணணும். இந்த எலிமெண்ட்ரின்றது 1 to 8 குறிக்குது, செகண்டரின்றது 9th 10th, ஹையர் செகண்டரி 11th 12th. ஓகேங்களா, இல்ல நம்ம ஸ்கூலுக்கு என்ன ஆப்டா இருக்குமோ பாய்ஸா கேர்ள்ஸான்னு பார்த்து இங்க ஃபிட் பண்ணணும். இங்க நம்ம காம்போசிட் கிராண்ட் வந்து பிரைமரி ஸ்கூலா இருந்தா அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி 12 இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, 12.5 கொடுப்பாங்க, 12,500. அதுக்கப்புறம் அதிகமா இருந்ததுன்னா 25 கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது எஸ்எம்சி கிராண்ட் ஒரு 600 கொடுத்துருந்தாங்க. வேற உங்க ஸ்கூலுக்கு என்னென்னலாம் வந்திருக்கோ அதெல்லாம், இப்போ ஆனுவல் டே வந்திருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் அங்கே இது பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் அமௌண்ட் வந்து அமௌண்ட் கொடுங்க. இங்க வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் வேற ஏதாவது மூலியமா நமக்கு அமௌண்ட் வந்திருக்கா, என்ஜிஓ மூலியமாவோ, பப்ளிக் செக்டர் மூலியமாவோ, இல்லை எஸ்எம்சி கம்யூனிட்டி மூலியமாவோ அந்த மாதிரி வந்திருந்தா இங்க கொடுக்கணும். வெதர் நெக்ஸ்ட் the school is maintaining inventory register. ஓகேங்களா, ஸ்கூலுக்கு இதெல்லாம் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றோமா, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், கம்ப்யூட்டர், லைப்ரரி, பெர்ஃபார்மன்ஸ் கிரேட் இண்டிகேட்டர்ஸ், பிஜிஐ அதெல்லாம் மெயின்டைன் பண்றோமா, எஸ்ஆர் நோ கொடுங்க. லாஸ்ட் ஒன், as evaluation be completed. ஓகேங்களா, பிஜிஐ மூலமா நம்ம எவாலுவேஷன் பண்றோமா, as school made improvements plan on the basis of evaluation, is the school registered under PFMS. இது மூணுமே எஸ் கொடுங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம எவாலுவேட் பண்றோமா, அதை பொறுத்து இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கிறோமா அப்படின்னு கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பிஎஃப்எம்ன்றது பப்ளிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேங்களா, நம்ம ஃபண்ட் எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பண்றோம் ஸ்கூலுக்கு பண்றது. ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அந்த அக்கௌண்ட் மூலியமா தான் பண்றோம். அதனால பிஎஃப்எம்எஸ் நம்ம ஒரு ஸ்கூலுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், பேங்க்ல இல்ல, நான் சொல்றது வந்து ஆன்லைன்ல. ஓகேங்களா, அதனால என்ன பண்ணுங்க, இது மூணுமே எஸ் கொடுங்க. இந்த மாதிரி நம்ம 7 காலத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் யூடேஸ் பிளஸ் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பண்ணணும், இதோடைய ரிப்போர்ட்டையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஒன்னொன்னா டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்க, என்ரோல்மெண்ட் கரெக்டா இருக்கா, கம்யூனிட்டி வைஸ், பாய்ஸ் கேர்ள்ஸ், இது அது மாதிரி மீடியம் வைஸ், ஏஜ் வைஸ், அந்த மாதிரி ஒன்னொன்னுமே சிடபிள்யூஎஸ் என்ன ஃபெசிலிட்டி ப்ரொவைடட், பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம் இது வரைக்கும், அந்த மாதிரிலாம் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், ஒன்னொன்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு. இது பிரைமரினால நமக்கு ரிப்போர்ட் கம்மியா இருக்குது, இன்கேஸ் ஹையர் செகண்டரியா இருந்தா கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிரைமரிக்கு என்ரோல்மெண்ட் வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் ஒன்றும் வராது. இல்ல இது எல்லாமே நம்ம ஒன்னொன்னா இந்த யூடிஎஸ் பிளஸ் ரிப்போர்ட்டையும் என்ன பண்ண, யூடிஎஸ் பிளஸ்ல உள்ள ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அது இல்லாம அங்கேயே கூட நம்ம அப்ப வெரிஃபை எடிட் பண்ணி மாத்திடணும். பிளஸ் இதை முடிச்ச உடனே யூடிஎஸ் பிளஸ் இருக்கு இல்லைங்களா, யூடிஎஸ் பிளஸ்ல உள்ள டேட்டாவை என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணணும். இது ரெண்டும் முடிஞ்ச உடனே
அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், இங்க இருக்கு பாருங்க டிக்ளரேஷன் அப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த டிக்ளரேஷன் வரணும். இப்போ பாருங்க இந்த ஒர்க் இல்லைங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. Udise Plusல டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல வந்து எந்த பிளேஸ் கொடுங்க, இன்னைக்கு என்ன டேட் கொடுங்க, யார் வெரிஃபை பண்ணது அவருடைய பேரு, அவங்க டெசிக்னேஷன், அதாவது இப்போ ஹெச்எம்னா ஹெச்எம்மோட பேரு ஹெச்எம் கொடுக்கணும். இல்லைன்னா இப்ப வேற யாராவது அடுத்த லெவல் உள்ளவனா அசிஸ்டன்ட் டீச்சர் அது மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா. இப்ப மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருந்தா பிரின்சிபல் இல்ல கம்ப்யூட்டர் டீச்சர் அந்த மாதிரி என்ன யார் பண்ணாங்களோ அவங்க என்ன பண்ணணும், இந்த கொடுத்துட்டு என்ன கொடுக்கணும், சேவ் கொடுக்கணும். இப்ப இங்கே கொடுத்துருக்க கிளிக் ஹியர் டு வியூ செக்லிஸ்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஜஸ்ட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா. இந்த மாதிரி இதை கொடுத்துருக்காங்க, நீங்க என்னென்னலாம் வெரிஃபை பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இங்கே இந்த செக்லிஸ்டே நீங்க அப்படியே ஒரு தடவை கோத்ரூ பண்ணீங்கன்னா அதுதான் உங்களுக்கான அந்த ஃபுல் வியூ. இதுதான் நான் இப்போ ஷார்ட்டா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் என்னெல்லாம் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்னொன்னுத்தையும் என்ன பண்ணணும், இதுல உள்ள பிரகாரம் கோத்ரூ பண்ணி செக்குன்னு பார்த்துட்டு இது நீங்க என்ன பண்ணணும், டிக் பண்ணி வச்சுக்கணும். இதை தான் இங்க என்ன பண்றோம், நம்ம இங்க கொடுக்குறோம். இங்க கொடுத்து நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இங்க சப்மிட் ஆயிடும். இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கன்சர்ன் BRTE வெரிஃபை பண்ணி நீங்க பண்ணது போக இன்னும் எரர் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதையும் நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் ரெக்டிஃபை பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.